ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம என்ன பண்ண போகிறோன்னா திணை தேங்காய் பால் பணியாரம் தான் பண்ண போகிறோம். எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. ஒரு கப் திணை எடுத்து அதை நல்லா மிக்சியில் பொடிச்சு வச்சுருக்கோம். கொஞ்சம் நல்லா பெருன்னு இருந்தால் போதும். இதில் ஏலக்காய் 2 ஏலக்காய் வந்து சேர்த்துருக்கோம். அதே மாதிரி வெல்லம் வந்து 1 கப்பு, தேங்காய் பால் ஒரு சின்ன டம்ளரில் 1 டம்ளர் அளவு எடுத்துக்கோங்க. இது வந்து மொதல் பால், அடுத்து தண்ணி ஊற்றி அரைக்காமல் மொதல் பால் மட்டும் போதும். இப்போ வெல்லம் கரையிறதுக்காக நம்ம வெல்லத்தை கிண்ணத்தில் சேர்த்துட்டு அரை டம்ளர் தண்ணி சேர்த்தா போதும். அந்த வெல்லம் வந்து நல்லா கரையணும், அதுக்காக தான். பாகு பதம்லாம் வர வேண்டியதில்லை, வெல்லம் வந்துட்டு முழுசாக கரைஞ்சா போதும். இப்போ பணியாரத்துக்கு மாவை கரைச்சிக்கலாம். இப்போ அரைச்சி வச்ச அந்த திணையை உள்ள சேர்த்துட்டேன். இதோட வெள்ளைப்பாகு இது வந்து வடிகட்டி வச்சுருக்கேன். வடிகட்டினதையும் உள்ளே சேர்த்துட்டு நல்லா கலந்து விடுங்க. நல்லா கலந்தாச்சு. இப்போ நம்ம தேங்காய் பால் சேர்த்துக்கலாம். பணியாரத்தோட கன்சிஸ்டன்சி வந்து இந்த அளவு இருக்கணும். நீங்கள் தேங்காய் பால் சேர்க்கும் போதே கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி இது கலந்துகிட்டே சேர்த்திங்கன்னா கரெக்டாக இருக்கும். ஃபுல்லாக ஊற்றிங்கன்னா தண்ணி கூடிருச்சுன்னா பணியாரம் வந்து வர்றது கொஞ்சம் இதாக இருக்கும், கஷ்டமாக இருக்கும். இப்போ பணியாரக்கல் ஹீட் ஆகிடுச்சு. இப்போ நம்ம அதில் நெய் சேர்த்துக்கலாம். நான் நெய் ஊற்றுறேன், உங்களுக்கு என்ன வேணுனாலும் நீங்கள் எண்ணெய் ஊற்றிக்கலாம். பணியாரம் பாருங்கள், எவ்வளோ கோல்டன் ப்ரௌன் கலரில் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. நல்லா வெந்துருச்சு. இப்போ எடுத்துக்கலாம்.